ஏங்க ஏங்க தேவையில்லாமல் பண்ணுறீங்க? வேஸ்ட் டைம் பண்ணுறீங்க. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் பிள்ளைகளும் பண்ணும். அதனால் நான் சின்ன பையன் சரி பார்த்துக்கிறேன். ஆனால் உங்கள் சின்ன பையன் உங்களை ஏதாச்சும் பண்ணிட்டா அதுக்கு தாங்க வழி சொல்கிறேன். இந்த கூமா பெட்டியில் ஏங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்பி நீங்கள் கூமா பெட்டி போகிறது நீங்கள் அப்படி நிறுத்தி உங்கள் வாழ்க்கை ஜாலியாக இருக்கும். ஸ்டார்ட்டை இது பண்ணுங்க. நீங்கள் இப்போ வெள்ளி மேலே ஆடி நோம்பியை முடிச்சிடுங்க. அந்த நேரத்தில் போனீங்கன்னா பரவாயில்லைங்க. இனிமேல் கூமாப்பட்டின்னு யாரும் போகாதீங்க. அப்புறம் இந்த பாதி பேர் இலவச நெருப்பு அதாவது அதெல்லாம் விளையாடுறீங்க. அதெல்லாம் விளையாடுறது கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன்னா நேற்று எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணன் சொல்லலை, ஒரு சும்மா ஒரு கதையை சொல்கிறேன். உண்மையிலே நடந்ததுதான். நேற்று நைட்டு நேரத்தில் அவங்க அப்பா அந்த அண்ணனை பிடிச்சி ஃபோன்னால் எதுக்கு இந்த ஃப்ரீ ஃபயர் விளையாடுறேன் அதெல்லாம் நான் சொல்கிறத மட்டும் கேளு. இந்த யூடியூப் வீடியோ முக்கியம், சரி அது விடுங்க. படிப்பும் ரொம்ப முக்கியம், அதையும் விடுங்க. அப்புறம் எதுக்குங்க ஃப்ரீ ஃபயரு? ஃப்ரீ ஃபயரில் ஒரு இந்த நான் வீட்டு சொல்கிறேன். அந்த இது எங்கள் பக்கத்தில் நான் படிக்கிற ஸ்கூல் 1010 காலனிங்க. அந்த ஸ்கூலில் 3 பேர் செத்துருக்காங்க. 2 பையன் ஒரு பிள்ளை. எப்படின்னா அவங்க எல்லாரும் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருக்காங்க. 3 பேர் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறாங்க. மாடியிலேருந்து குடுறா, 3ஆம் மாடியிலேருந்து குடுறா, 7ஆவது மாடியிலேருந்து குடுறா, எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இது தாங்க தப்பு. இனிமேல் இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் எதையுமே ஏற்றாதீங்க. இப்படி ஏற்றுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அழிஞ்சிடும். இதோட என்னால் எதுவும் சொல்ல முடியாது. உங்களுக்கு அன்னைக்கு சொல்லிட்டேன். இதை தவிர என்னால் சொல்ல முடியும் எதுவும் இல்லைங்க. அவ்வளோதாங்க. ஃப்ரீ ஃபயரில் கொஞ்சம் நிறுத்த முயற்சி செய்யுங்க. அந்த ஃப்ரீ ஃபயரில் நீங்கள் பண்ணுற அட்டகாசத்தில் ஐயோ அந்த கூமா பெட்டியெல்லாம் அதில் எடிட்டிங் போட்டுடுறீங்களே, அவ்வளோதாங்க. போலீஸ் பிடிச்சோம். பைங்க. தேங்க்யூ. சரிங்க, பை.